Dear student, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 2.1. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் ட்ரா த நெக்ஸ்ட் 2 பேட்டர்ன் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். ஸோ இங்கே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேட்டர்னா இது பாருங்கள், இது ஒரு டிசைன்ஸ், அதே மாதிரி டிசைன்ஸ் இங்கே அதே மாதிரி இங்கே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருக்கிறது பேர் வந்து பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேப் இருக்குதுன்னா ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது. ஸோ இங்கே ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2, பேட்டர்ன் 3, பேட்டர்ன் 4, பேட்டர்ன் 5. ஸோ இப்போ ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது. செகண்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் இருக்குது. தேர்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஃபோர்த்து பேட்டர்னில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வந்து ஒன்றா தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பேட்டர்னில் எத்தனை ஸ்கொயர் இருக்கும்னா 4. ஓகேவா? அடுத்தது 5ல் வந்து 5 ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் இங்கே 1 இருக்குது, இங்கே இந்த பேட்டர்னில் இதில் வந்து 2 இருக்குது, இதில் வந்து 3 இருக்குது. 1 2 3 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன இருக்கும், ஒன்றா தான் இன்க்ரீஸ் ஆகும். சர்க்கிளும் வந்து ஒன்றா தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுலேயும் 4 இருக்கும், 5 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள். ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இதில் வந்து 2 இருக்குது, இங்கே ஒரு 2 4 இருக்குது, மொத்தம் 4 இருக்குதா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது மல்டிபிள் ஆஃப் 2. அப்போ 2 4 6. அடுத்தது என்ன இருக்கும், 8. அடுத்தது இங்கே 10. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேட்டர்னில் அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ நம்ம எத்தனை கிராஜுவலாக எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, இப்போ 3 3 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல் போடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் சம்ஸ் போகலாமா? யூஸ் த வேரியபிள் டு ரைட் த ரூல். வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரூல் ஃபார்ம் பண்ணணும். விச் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் required to make the following pattern. இப்போ நம்ம வந்து இங்கே பேட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, இதுக்கு ரூல்ஸ் எதுவும் கொடுக்கல. இந்த இடத்துல இங்கே ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வேரியபிள் வந்து சி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சியை யூஸ் பண்ணி நம்ம அந்த வேரியபிளை இது பேட்டர்னை ஃபார்ம் பண்ணணும். ரூல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கேண்டின்னு சொல்கிறாங்க. சும்மா இங்கே இது ஒரு ஸ்டிக்கு, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா 1 2 3. இங்கே வேரியபிள் எது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சி. அப்போது மல்டிபிள் ஆஃப் 3, அதாவது அடுத்த பேட்டர்ன் வர சமயத்தில் எத்தனை ஸ்டிக் யூஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு 3. அது மாதிரி 3 3 3 இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். அப்போது ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணுன்னா இங்கே இது வேரியபிள் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சி. எத்தனை ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க, 3. அப்போ C3ன்னு எழுதணும். இது எப்படி எழுதணும், சி. அடுத்த பேட்டர்ன் பாருங்கள், எம் கொடுத்துருக்காங்க. இந்த எத்தனை ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4. அப்போது அங்கே வேரியபிள் என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, எம். அப்போ இது எப்படி எழுதணுன்னா 4m. புரியுதுங்களா? ஸோ அப்போ மல்டிபிள் ஆஃப் 4. அடுத்த பேட்டர்ன் நம்ம எழுத சமயத்தில் எத்தனை எம் போடணும், 2m போடணும். ஒரு எம்லேயும் எத்தனை ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், 4. அப்போ அது மாதிரி மல்டிபிள் ஆஃப் 4 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் வாங்க. த டீச்சர்ஸ் ஃபார்ம் எ குரூப் ஆஃப் 5 ஸ்டூடெண்ட். நல்லா கவனிங்க, 5 ஸ்டூடெண்ட் இன் எ கிளாஸ். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி இன் பி குரூப்ஸ். அப்போ பி குரூப்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குரூப்பை ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணுமா, 5 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இதில் வந்து வேரியபிள் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பி யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதணும், மல்டிபிள் ஆஃப் பி 5. சாரி, அப்போ இதில் எப்படி எழுதணும்னா 5 ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் நேம் வந்து பி. அப்போ இது எப்படி எழுதணும்னா 5p. ஸோ அப்போ இந்த குரூப் வந்து எப்படி இருக்கணும்னா மல்டிபிள் ஆஃப் 5ல் இருக்கும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். அறிவழகன் இஸ் 30 years younger to his father. Write அறிவழகன் ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாதர் ஏஜ். ஸோ அதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாதர் ஏஜில் சொல்லணும். ஸோ ஃபாதர் ஏஜ் வந்து எனக்கு தெரியாது நமக்கு.
அறிவழகன் ஏஜ் மட்டும்தான் தெரியும். அறிவழகன் இஸ் யங்கர் இஸ் டு ஹிஸ் ஃபாதர். ஸோ இது எப்படி எழுதணுன்னா n ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் இயர்ஸில். அதனால் நான் என்ன எழுத போகிறேன்னா n -30 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? யங்கர் கேட்டிருக்காங்க. யங்கர்னாவே நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் சம் பாருங்கள். இஃப் u இஸ் ஈவன் நம்பர் ஹவு ஷுட் பி ரெப்ரசன்ட். அப்போது ஈவன் நம்பரை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, இங்கே யூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க, அதாவது வேரியபிள்ஸ் யூன்னு எடுத்துக்கிறாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்? ஈவன் நம்பர்னால் நமக்கு எப்படி இருக்கும், 2 2வாக இருக்கும்ல, 2 4 6 8 அது மாதிரி இருக்குது தான் ஈவன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 26னால் அது என்ன நம்பர், ஈவன் நம்பர்ஸ். அப்போ நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அது கூட ஒரு 2வை ஆட் பண்ணுவோம். 26 + 2 = 28. அப்போது ஈவன் நம்பரை இங்கே என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா யூன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ யூ நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் எப்படி இருக்கும், u + 2. u + 2. இப்போ நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் u + 2. கவனிங்க. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே நம்பர் ஈவன் நம்பர் எப்படி இருக்கும்னா u + 2. இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் ஈவன் நம்பர். அப்போ ப்ரீவியஸ்னால் அதுக்கு முன்னாடி இருக்க ஈவன் நம்பர்னால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், 26 சொன்னேன்ல. அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு 2 நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ எப்படி எழுதணுன்னா u - 2ன்னு எழுதணும். ப்ரீவியஸ்னால் மைனஸ் போடுங்க, u - 2. புரியுதா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். நீங்கள் அந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா சம் வந்து ஈஸியாக போடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.